வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். அன்பானவர்களே, நாம் இன்றைக்கு அறிந்து கொள்ள இருப்பது, இன்றைய இளைய சமுதாயம் வேலைவாய்ப்பு குறைவாகவும் குடும்ப சூழ்நிலை காரணமாகவும் அதிகம் படிக்க வேண்டிய நிலையில் இருக்கிறதால திருமணம் ஆவதை தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால் ஒரு 35 வயதை கடந்து திருமணம் செய்து கொள்ள வேண்டிய நிலை வருது. அதே போல் பெண்களும் படிப்பு குடும்ப சூழ்நிலை காரணமாக ஒரு 30 வயதுக்கு மேலே திருமணம் நடக்குது. ஆனால் அதன் பிறகு அவங்க பிள்ளை பெற்றுக்கொள்ள வேண்டிய அந்த பிரச்சனைகள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, இளமை காலத்திலே சரியான உணவு இல்லாதது, புகை மது புகையிலை பழக்கம் இப்படி பல பேர்கிட்ட அதிகமாகிக்கிட்டே வருது. இப்போ நிறைய பேரை பார்த்தா காலையிலேயே அந்த புகையிலையை அப்படியே நிமிட்டி அப்படியே அந்த உதட்டில் வச்சு ஏதோ புகையில வைக்கிறது போல் அதை திணிக்கிறாங்க. இது எந்த அளவுக்கு எதிர்காலத்தை பாதிக்கும் என்பதை உணர்ந்தே செய்கிறாங்க. அந்த பழக்கத்திலேருந்து பின்னால் மீள முடியாமல் பலவித உடல் ரீதியான பலவீனங்களுக்கு ஆளாகிறாங்க. குறிப்பாக குழந்தை பெற்றுக்கொள்ளுகின்ற அந்த கருத்து இருப்பதில் தாமதம் ஏற்படுது. அதற்கு காரணம் அந்த ஆணுக்கு விந்தில் உயிரணுக்களினுடைய எண்ணிக்கை குறைகிறது, விந்தணுக்களினுடைய நீந்தும் தன்மை குறைகிறது அப்படின்னு பரிசோதனையில் தெரிய வந்து அதுக்காக நிறைய செலவழித்து மன உளைச்சலில் ஆளாகிட்டு இருக்கிறத பார்க்குறோம். அதே போல் பெண்களும் கருப்பை நீர்க்கட்டி நார்க்கட்டி இது இருப்பதால் மாதவிடாய் சிக்கல்கள் ஏற்பட்டு அந்த கருத்தரிப்பு இருக்க சிக்கல்கள் ஏற்பட்டு தாமதமாகி கருத்தரிப்பதில் தாமதமாகி பண விரயமும் அதுக்காக மருத்துவ செலவு செஞ்சுக்கிட்டு பண விரயமும் மன உளைச்சலும் ஏற்படுது. இந்த சூழ்நிலையிலே இருக்கக்கூடிய ஆண்களுக்கு எந்த பக்க விளைவுகளுமே இல்லாத நமது பாரம்பரிய முறைகளை பயன்படுத்தி குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கு, தாம்பத்திய உறவிலே நேர நீட்டிப்பை கிடைப்பதற்கும், உறுப்பு சிறுத்து இருக்கிறது, உறவில் திருப்தி இல்லாதது, இது போன்ற குறைபாடுகளை நீக்கிறதுக்கும் இயற்கையான முறையில் தீர்வளிக்கக்கூடிய உணவு முறை, வாழ்க்கை முறை, சித்த வைத்திய நமது பாரம்பரிய மூலிகை முறை இவைகளை தான் இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். நமது பாரம்பரிய மூலிகை முறைகளை பயன்படுத்தி மகிழ்ச்சியான நலவாழ்வு வாழ வழிகளை அறிந்து கொள்ள இருக்கிறோம். அதே போல் திருமணத்துக்கு தயாராகி கொண்டிருக்கிற இளைஞர்களுக்கும் இந்த வழிமுறை ஒரு சிறந்த பயனை அளிக்கும். எந்தவித பக்க விளைவுகளுமே இல்லாத பயனளிக்கக்கூடிய முறை இது. இளம் வயதில் கைப்பழக்கத்திற்கு ஆள்பட்டு நிறைய சக்திகளை விரயம் செஞ்சு அதனால் நரம்பு நடுக்கம், நெஞ்சு படபடப்பு, ஞாபக மறதி இதெல்லாம் ஏற்பட்டு எதிர்காலத்தை பற்றிய ஒரு பய உணர்வு இருக்கிறவங்களுக்கு மிகவும் சிறந்த பலனை கொடுக்கக்கூடியது. ஆண்களும் சரி பெண்களும் சரி இப்பொழுது பெரும்பாலும் நவீன உணவு, இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டை சாப்பிட்றதுல தான் நாட்டமாக இருக்கிறாங்க. அந்த உணவில் அமிலத்தன்மை அதிகமாக இருக்குது. அமிலத்தன்மை அதிகமாக இருக்கிறதால நரம்புகள் பலவீனமாகுது. நரம்புகள் வலிமையாக இருந்தால் தானே உடல் ஆரோக்கியத்திற்கு, தாம்பத்திய செயல்பாட்டுக்கு, நேர நீட்டிப்புக்கு, விரைப்பு தன்மைக்கு ஆதாரமாக இருக்கிறது அந்த நரம்பு வலிமை தான். அதனால நரம்புகளை தளர்ச்சி ஏற்படுறதுக்கு உணவில் புளிப்பு சார்ந்த உணவு அதுதான் அமிலத்தை அதிகப்படுத்துது. அதனால் புளிப்பு சார்ந்த உணவை குறைச்சிக்கணும். அதுக்கு மாறாக நிறைய உயிர் சத்து உள்ள முளைகட்டிய தானியத்தை சாப்பிடணும். அதுக்காக வேர்க்கடலை, பச்சை பயிறு, கொள்ளு, எள்ளு இதில் ஏதாவது ஒன்று ஒரு 100 கிராம் எடுத்து அந்த தண்ணியில் ஊற வச்சு 12 மணி நேரம் ஊற வச்சு அதன் பிறகு அந்த நீரை வடிகட்டி ஒரு காட்டன் துணியில் முடித்து அதை 12 மணி நேரம் காற்றோட்டமாக தொங்க விட்டோம்னா மறுநாளுக்கு பார்த்தோம்னா காலையில் பார்க்கக்குள்ள அந்த பஞ்சபூத சக்தியும் எடுத்துக்கிட்டு அதில் எல்லாமே முளைத்து நன்றாக வெளியே வரும். உயிர்ப்பு தன்போடு அப்படியே முளைச்சிக்கிட்டு வரும். அதை நாம் சாப்பிடும்போது அதிலிருந்து அபரிமிதமாக நம்ம உயிர் சக்தி நமக்கு கிடைக்குது. அதனால் இந்த முளைகட்டிய தானியத்தை சாப்பிட்றத ஒரு பழக்கமாக இளைஞர்கள் வச்சுக்கணும். இந்த முறையை குழந்தை இல்லாத தம்பதிகள் ஒரு 100 கிராம் அளவுக்கு எடுத்து கொஞ்சம் தேங்காய் துருவலும் சேர்த்து அதை அவல் கொஞ்சம் எடுத்து அதை ஊற வச்சு அதோட தேங்காய் துருவலையும் போட்டு 1-2 செவ்வாழை பழத்தை சேர்த்தும் சாப்பிடலாம். இது இயற்கையாகவே அந்த விந்திலே உயிரணுக்களுடைய எண்ணிக்கையும் அது நீந்தும் திறனையும் அதிகரிக்கும். அடுத்ததாக நமது உடல் வெப்பம் மிகுதியாக இருக்கும்போது அந்த அணுக்களினுடைய விந்தணுக்களுடைய உயிர் வாழும் தாக்கு பிடிக்கக்கூடிய திறன் இழந்துவிடும். அதனால் விந்தினுடைய அளவு அதிகமாக இருந்தாலும் அதில் உயிர் சக்தியினுடைய அணுக்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்கும். உயிராக இருக்கக்கூடிய அணுக்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்கும். அதனால் உடல் வெப்பத்தை சமப்படுத்துறதுக்கு வாரம் ஒரு முறையாவது எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற பழக்கத்தை கொண்டு வரணும். நல்லெண்ணெயை பயன்படுத்தணும். அதுக்கு அதிகாலையிலேயே அந்த நல்லெண்ணெயை தேய்ச்சி வச்சுக்கிட்டு சுடு தண்ணியில் குளிக்கணும். இப்படி நம்ம அந்த ஆயில் பாத் எடுக்கும்போது உடம்பில் இருக்கிற அந்த ரோம கால்கள், முடியினுடைய வேர்பகுதி இருக்குல்ல, அதில் உள்ள ஓட்டைகள் வழியாக உடலுடைய உட்புறத்திற்கும் வெளிப்புறத்திற்கும் உள்ள வெப்பநிலை சமமாகும். நல்ல ஓய்வு, உறக்கம், சாறுள்ள பழங்களை நிறைய எடுத்துக்கிறது, பால் நல்லா சாப்பிட்றது, இதனால் உடல் உஷ்ணம் சமப்படும், விந்தனுடைய தரமும் மேம்படும்.
மேலும் இந்த விந்தணு உற்பத்தி அதிகரிக்கிறதுக்கும் விந்துத்தன்மை கெட்டிப்படுத்துவதற்கும் நரம்பு வலிமைப்படுத்துவதற்கும் நமது பாரம்பரிய மருத்துவ முறையில் உள்ள மூலிகை பொருட்களை கொண்டு பக்குவமாக அதை செய்து நாம் பயன்படுத்துவதால் தாம்பத்திய குறைபாடுகள் எல்லாமே நீங்கும். அதுக்கு தேவையான மூலிகை பொருட்கள் முருங்கைப்பூ ஒரு 50 கிராம், செம்பருத்தி பூ 50 கிராம், ஓமம் 50 கிராம், அமுக்ரா கிழங்கு 50 கிராம், பாதாம் பருப்பு 50 கிராம், சுக்கு 50 கிராம், தேத்தான் கொட்டை 50 கிராம், முருங்கை பிசின் 50 கிராம், ஆவார பிசின் 50 கிராம். இவை அனைத்துமே சிறந்த ஆண்மை பெருக்கி, நரம்புகளுக்கு வலிமையை கொடுக்கக்கூடியது, விந்து அபிவிருத்தி செய்யக்கூடியது, விந்துக்கு கெட்டித்தன்மையை கொடுக்கக்கூடியது. இவ்வளோ ரொம்ப அற்புத பண்புகளை கொண்ட இந்த மூலிகை பொருட்களை கொண்டு நமது பாரம்பரிய முறைப்படி ஒரு லேகியம் செய்து அதை பயன்படுத்தி பயனடையலாம். அதை எப்படின்னு பார்ப்போம். மேற்கண்ட பொருட்களை முறைப்படி சுத்தி செய்துக்கணும். அனைத்தையும் ஒன்றொன்றையும் நன்றாக அரைத்து தூளாக்கி சலித்து வச்சுக்கணும். ஒரு 175 கிராம் நாட்டு சர்க்கரையை எடுத்து பாகு செய்யணும். பாகில் மேற்கண்ட அந்த சூரணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே தூவணும். அது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி தூவி விட்டுக்கிட்டே கிளறி விட்டுக்கிட்டே வரணும். தக்க பக்குவம் வந்ததும் அதை இறக்கி ஆற விட்டுறணும். இது குறிப்பிட்ட பதத்தில் வரும்போது ஒரு 100 கிராம் நெய்யை விட்டு நன்றாக கிளறி வச்சுக்கணும். அதன் பிறகு ஒரு 175 கிராம் ஒரிஜினல் தேன் அதையும் சேர்த்து கிளறி வச்சுக்கணும். இப்போ ஒரு அற்புதமான ஆண்மை விருத்தி, ஆண்மை பெருக்கி, தாம்பத்தியம் சிறக்க உதவக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு லேகியம் தயார். இதை இயன்றவர்கள் செய்து பயன்படுத்துங்க. முடியல அப்படின்னு சொன்னாக்க என்கிட்ட ஃபோன் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப் மூலயமாகவோ தொடர்பு கொள்ளும்போது தேவையானதை செஞ்சும் கொடுக்குறோம். இந்த அற்புதமான லேகியத்தை தினசரி காலையிலையும் இரவுலையும் 1 ஸ்பூன் எடுத்து சாப்பிட்டுட்டு காய்ச்சின பசும்பால் குடிக்கணும் உணவுக்கு பிறகு. இவ்வாறு செய்து வந்தோம்னா நாம் ஏற்கனவே கூறியபடி அந்த தாம்பத்திய உறவிலே நேர நீட்டிப்பு கிடைக்கும், உறுப்பு வலிமை பெறும், உடலும் வலிமை பெறும், விந்தணுக்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும், விந்தணுக்களுடைய நீந்தும் திறன் அதிகரிக்கும். ஒரு சில மாதங்கள் தொடர்ந்து பயன்படுத்திட்டு வந்தோம்னா குழந்தை பேர் கிடைக்கும். எனவே வாழ்வியல் முறை, உணவு முறை, நமது பாரம்பரிய வைத்திய முறை இவைகளை அனுசரித்து சிறந்த பலனை அடையலாம். வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்க நலமுடன், வாழ்க வளமுடன்.